அபிராமி சித்த வைத்திய இல்லத்திற்கு அன்போடு நேயர்களை வரவேற்கிறோம். வைத்தியர் ஆசான் பழனிவேல் ஐயாவுடன் இப்பொழுது அவர்களிடம் வர்ம கலை மூலியமாக பலன் பெற்ற நமது திருவரம்பூரை சேர்ந்த தம்பதியினர் நன்றி சொல்ல வந்திருக்காங்க. அவங்கள வரவேற்கிறோம். இப்போ நம்ம ஐயா கிட்ட அவங்க என்ன பலன் பெற்றாங்கிறத அவங்கள்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வாங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். உங்கள் பேருமா? என் பேர் கௌசல்யா. என்னோட கணவர் வந்திருக்காரு கூட. என் கணவர் பேர் சரவணன். எங்க இருந்துமா வர்றீங்க? நாங்க திருச்சி திருவரம்பூர்லேருந்து வரோம் சார். என்ன பிரச்சனைக்காக ஐயா கிட்ட வந்திருக்கீங்க? எனக்கு இடுப்பு L4 L5 ப்ராப்ளம்னால ரொம்ப நாளாக நான் அவதிப்பட்டேன் சார். சரி. ஒரு நாள் தூங்கி எழுந்திரிச்சு காலையில இப்படி நடந்து பின்புறமா போய் வேலை பார்க்க போகும்போது கால் இழுத்து ஒரு நாள் அப்படியே கீழே விழுந்துட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியாம இப்படி யோசனையா ஒரு வார காலம் ஓட்டி அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா 4-5 ஹாஸ்பிட்டல் போயிட்டு நானும் எல்லா வைத்தியமும் எடுத்து பார்த்துட்டேன். என்ன வகையான ட்ரீட்மெண்ட் இதுக்கு முன்னாடி பண்ணீங்க? இங்கிலீஷ் மெடிசன் பண்ணேன் சார். MRI ஸ்கேன்லாம் பண்ணி அதுல என்ன ப்ராப்ளம் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. சரி. அங்க 1 மாச காலம் வைத்தியம் பார்த்துட்டு அதுலயும் பலன் இல்லை அப்படிங்கவும் அதுக்கப்புறம் பிசியோதெரபி போயிட்டு அங்கேயும் பார்த்தாச்சு. எல்லா இடத்துலயுமே சொன்ன ஒரே விஷயம் இது மேஜர் தான், இது கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணாதான் இது பலன் கிடைக்கும் அப்படின்னாங்க. ஸ்பெயினுங்கிறப்ப அது நமக்கு என்ன மாதிரியான இடம், ரொம்ப முக்கியமான இடம். கண்டிப்பா கண்டிப்பா அந்த இடத்துல ஆபரேஷன் பண்ணோம்னா அதுக்கப்புறம் நம்ம பழையபடி நார்மலா இருக்க முடியுமாங்கிறது கண்டிப்பா. அதுவும் உங்களை மாதிரி இல்லத்தரசிகளுக்கு அது முதுகெலும்பா இருக்கக்கூடியது. அதுதான் அந்த விஷயம் தான். அதனால எங்க கணவருக்கு அதுல உடன்பாடு கிடையாது. சரி. அதுல ஆபரேஷன் பண்ற அளவுக்கான ஸ்பெயின்ல ஆபரேஷன் பண்ணணும் உடன்பாடு அவருக்கு கிடையாது. அவரும் 1 மாச காலமா ரொம்ப அதுக்கான முயற்சிகள் எடுத்தாரு. அதாவது இதுல ஆபரேஷன் இல்லாம எப்படி இந்த வைத்தியத்தை சரி பண்ண முடியும், இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ண முடியும் அப்படிங்கறத அவரும் ரொம்ப சிரமப்பட்டாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் ஐயாவோட அறிமுகம். நம்ம வைத்தியர் ஐயா கிட்ட நீங்க என்ன அவரு உங்களுக்கு மந்திர வைத்தியம் செஞ்சாரு, இப்ப எதற்காக அவர்கிட்ட நீங்க குடும்பத்தோட நன்றி சொல்ல வந்திருக்கீங்க? அவர்கிட்ட நீங்க என்ன பலன் பெற்றீங்க? இல்லை சார், அந்த டைமில் உண்மையாக அப்போ உள்ள மனநிலை இப்போ நினச்சி பார்த்தாலும் ரொம்ப ரொம்ப உண்மையாகவே ரியலாக கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு 2 சின்ன குழந்தைங்க. அந்த குழந்தைங்களை பார்க்கறதுக்கு கூட ஆள் இல்லை. ஐயா எனக்கு கணவரும் வேலைக்கு போகிறவர், அவர்களும் இருந்து பார்த்துக்க முடியாது. மாமியார் இருந்தாங்க, அவங்களுக்கும் உடம்பு சரியில்லாத சூழ்நிலை, அவங்களால பார்த்துக்கவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு டைமிங்கில் என்ன செய்ய முடியும்? இப்போ நம்ம தானே நான் எல்லாரையும் பார்க்க முடியும். நம்ம பார்க்குற அந்த இடத்துல யாராலையும் நிவர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலைமை அந்த டைம்ல. அப்பதான் என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சப்ப ஐயாவோட அறிமுகம் கணவருக்கு கூட வேலை பார்க்கறவங்க மூலமா கிடைச்சது. உடனே தெரிஞ்ச அடுத்த செகண்டே ஐயா உடனே பார்த்தோம். எவ்வளவு நாள் ஐயா வைத்தியம் மருந்து கொடுத்தாரு உங்களுக்கு? எனக்கு 1 மாச காலம் கொடுத்தாங்க சார். அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்ப எப்படி இருக்கு? இப்ப நான் நிவர்த்தி ஆயிட்டேன். நான் ஐயா கிட்ட வைத்தியம் பார்த்து ஒரு 2 வருஷம் ஆகுது. இப்ப நான் பழையபடி ரொம்ப நார்மல் ஆயிட்டேன். என் குழந்தைங்களையும் என்னால நல்லா பாத்துக்க முடியுது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது நான் மனசுல இருந்து சொல்ற விஷயம், நான் அனுபவிச்ச ஒரு விஷயம். சரி, ரொம்ப நன்றிமா. நீங்க அபிராமி சித்த வைத்திய இல்லத்திற்கு நன்றி சொல்ல வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார்.